வெல்கம் பேக் டு அவர் சேனல். லவ் ஓ லவ் அப்படிங்கிற ஒரு தமிழ் ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவியை இப்போ ரீசெண்டாக தான் நமக்கு தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம பவிஷோட ஆக்டிங்கில் இந்த படம் ரெடி ஆகிருக்கும். ஸோ இந்த படம் ஒரு நல்ல படமாக போவோம், நல்லா போவோன்ற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த படம் மல்டிப்ளெக்ஸில் மட்டும்தான் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான கவுண்டில் ரன் ஆகுது. மிச்சப்படி இந்த படம் 1 வீக்லேயே தேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க. இப்போ இந்த படம் கரண்ட்டாக தேட்டரில் அவைலபிளாக இருக்கிறதில்ல, ரொம்ப கம்மியான ஷோஸில் தான் இந்த படமே ரன் ஆகுது. ஸோ ஓவரால் இந்த படத்தோட ஸ்டோரி கான்செப்ட்மே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னா அந்த பொண்ணுக்காக எவ்வளோதான் செலவு பண்ணுறான் அப்படின்றத காமிச்சாங்க. இப்போ அந்த பொண்ணு மறுபடியும் அந்த பையனுக்கு அதே மாதிரி லவ் மறுபடியும் காட்ட முடிஞ்சுதா இல்லையா, அதோட சேலஞ்ச் என்ன ஆச்சு அப்படின்றதான் ஸ்டோரி கான்செப்டாக கொண்டு போகிறாங்க போல். அண்ட் ஓவராலாக இந்த படம் ஒரு நல்ல வாட்சபிளாக இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் படம் தேட்டரில் போய் பார்க்கறதுக்குள்ளே இந்த படத்தை எடுத்துட்டாங்க. அதையும் மீறி இந்த படத்தை நிறைய பேர் பார்க்க போயிருக்காங்க. போய் பார்த்தவங்களுக்கு ஸோ யாரும் அவ்வளோ வரல, 10 பேர் இருந்தால் தான் படம் ஓட்டுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி படத்தில் போட விடாமல் ஸோ நீங்கள் வெளில போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டாங்க. அதனால தான் இந்த லவ் லவ் மூவிக்கு யாருமே பார்க்க போகிறதில்ல. ஸோ இந்த லவ் லவ் மூவி எப்போ ஓடிடியில் வெளியே வரணும்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. படத்தை ஓட்டிச்ச பொறுத்த வரைக்கும் நமக்கு அமேசான் ப்ரைம் வீடியோ தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. அமேசான் ப்ரைமில் இந்த படம் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளேயே இந்த படம் மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ரீமியர் ஆகிடும். நம்ம கடைசிப்படி ஜூலை லாஸ்ட் வீக்கெண்ட்லேயே இந்த படம் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரைமில் ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு.